ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சந்திரசேகர். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நீங்கள் புதுசாக அந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கவிதை. இது வரைக்கும் போட்டதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இப்போ போடக்கூடிய கவிதை நாம் வாங்க பார்ப்போம். சுமை. மண்ணில் விதைத்த விதை பயிராக வெளியே வராவிட்டால் மண்ணுக்கு அது சுமைதான். பெற்ற பிள்ளை பணம் சம்பாதித்து தராவிட்டால் அந்த பிள்ளையும் பெற்றோருக்கு சுமைதான். செலவழிக்கும் நேரத்தில் காசு இல்லை என்று சொன்னால் அந்த காதலனும் காதலிக்கு சுமைதான். பணிக்கு சென்ற பணியாளர் சரியாக பணியை செய்யாவிட்டால் அந்த பணியாளனும் முதலாளிக்கு சுமைதான். சாதிக்க துடிக்கும் உள்ளங்களுக்கு முதலில் தோன்றும் சோதனையும் ஒரு சுமைதான். பணமிருந்து தர மறுக்கும் பணப்படைத்தவர்களும் பூமிக்கு சுமைதான். செலவழித்தால் சென்றுவிடும் என்று வைத்து தேவையற்ற மண்ணில் புதைந்துவிடும் பணமும் பல வகையில் பலருக்கு சுமைதான். நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற பல பதிவுகள் உங்களை நாடி வரும்.